சாத்து நகர் ரைட்டில் போனோம். ஒரு வண்டி தான் போகும் இதில். ரைட்டில் வண்டி லோடு ஏற்றிட்டு இருக்காங்களா? இந்த வண்டி சுற்றிக்கிட்டு இருக்கு. 96 ரூபாய் 21 பைசா. மொத்தமாக 11 இன்ச்சு இருக்கு. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். தமிழ்நாடு போகணும். இந்த மழை ஈரத்தில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னன்னா, ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கேன். சென்னையிலேருந்து லோடு ஏற்றிக்கிட்டு ஹைதராபாத் வந்துட்டேன். ஏன் அந்த இது எதுவுமே கவர் பண்ணலன்னா, அதே தான் சேம் ஆல்கர் லோடு ஏற்றிட்டு அதே அந்த சோலார் பேனல் கண்ணாடி லோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்றிக்கிட்டு தான் வந்து இறக்கிட்டு வந்து கிரவுண்டில் நிற்கிறேன். சரி, அதே கண்டென்ட் எதுக்கு திரும்ப போடுவோம். நாலு ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, வேறு எங்கன்னா போய் இது பண்ணால் பரவாயில்ல. சரி, அதே எதுக்கு போடுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ தான் இறக்கிட்டு இந்த கிரவுண்டில் வந்து நிற்கிறேன். நம்ம வண்டி இதோ நிற்கிது. அது இல்லாத இன்னொரு 3 வண்டி இறக்கிட்டு நிற்கிது. இங்கேருந்து என்ன லோடு கிடைக்கும் என்ன எதுன்னு தெரியல. அதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வண்டியில் ஜாக்கி இல்லை. ஜாக்கி இருந்ததுன்னா வீலில் போட்டு எல்லா வீலும் சுற்றி பார்க்கணும். ஏன்னா பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதில்ல, ஏதோ கொஞ்சம் பிடிச்சி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எதனாவது வீல் டைட்டாக இருக்குதா என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரீயாக உருண்டு போகிற மாதிரி தெரியல. ஒரு மேம்பாலம் ஏறி இறங்கணும்னா அந்த மேம்பாலத்தில் நல்லா டவுனில் இறங்கும். இதுக்கு முன்னாடி ஓட்டின வண்டிலாம் இருக்குங்களா, அந்த வண்டிலாம் நல்லா டவுனில் ஃப்ரீ இருந்தால் இந்த மேம்பாலம்லாம் ஃப்ரீயாக இறங்குமே, இன்னும் இறங்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஜாக்கி வேறு இல்லை. ஜாக்கி இருந்ததுன்னா போட்டு சுற்றி பார்க்கலாம். சரி, இந்த 3 வண்டிக்காரங்க எங்கேயும் போயிருக்கிறாங்க. அந்த உடனே இவங்ககிட்ட யாருனா இருந்து நான் கூட ஜாக்கி போட்டு வீலெல்லாம் ஃப்ரீயாக சுற்றுதா இல்லை எதனா பிடிக்குதான்னு பார்ப்போம். தலைவர் டேங்கில் சேம் அதே தான் மக்களே. போன லோடு 9 இன்ச்சு இருந்ததா, அதே தான். இந்த லோடு 9 இன்ச்சு தான் இருந்தது. இதை பாருங்கள், லிஃப்ட் ஆக்சில் இருக்கா போகிறேன். பிடிச்சிக்கிச்சா லைட்டாக இந்தமாரி. இந்தமாரி எதனா மற்ற வீலுக்கும் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். ஃப்ரீயாக வேணாக்குது இது. இதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குது. இல்லை ஒரு ரவுண்டு வரட்டும், அப்படின்னா தான் என்ன மரன்னு எதனா கேட்குதான்னு பார்ப்போம். அதெல்லாம் வரலாம். ஃபஸ்ட் ஆக்சுவலி போடுவோம். இதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குது. இது லைட்டாக சுற்றினேன், சுற்றி விடு. இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட் ஆக்சிலும் செகண்ட் ஆக்சிலும் ஓகே தான். இதுவும் பிடிக்கல. இல்லை அது இங்கேருந்து வர சவுண்ட் தான். கீழே எதனா ஐடி தட்டுதா பாருண்ணா. லாஸ்ட்டாக டம்மி வீலுக்கு போட்டுட்ருக்கேன். மீதி ஃப்ரண்ட் ஆக்சில் செகண்ட் ஆக்சில் ஹவுசிங் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. டம்மிக்கு தான் போடணும். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் சுற்றுது. ரைட்டு, எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த அண்ணன் வண்டிக்கிட்ட தான் ஜாக்கி வாங்கி போட்டு பார்த்தது. கிளம்புறாரு அவர், லோடு கிளம்புறாப்புல. முடியல மக்களே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு மாதிரி பிடிச்சி வர மாதிரியே இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு வீலான்னு இல்லை, வீலு கிடையாது. ஃப்ரண்ட்டு இப்போ எந்த லோடு ஏற்றினாலும் ஃப்ரண்ட்டு குத்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டு பட்டை கொஞ்சம் கம்மி, பேக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி.
அதனால் இப்போ நம்ம எந்த வெயிட்டு இதில் எந்த அகலம் இருக்கோ நம்ம லோடு எடுத்து வச்ச உடனே பட்டம் இது வந்தோன்னா அப்படியே அமுங்கும். ஆனால் இதில் ரவ்வா கூட கீழே இறங்காது, அப்படியே நிற்கும். எம்டி வண்டியாக இருந்தாலும் இதே லெவலில் தான் இருக்கும். இந்த டயருக்கு சில்டனுக்கும் கேப்பு, லோடு வண்டியாக இருந்தாலும் இதே கேப்பு தான் இருக்கும். அப்போது நம்ம லோடை தூக்கி வச்ச உடனே இது ரவை கூட அமுங்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் கொஞ்சம் அமுங்கிடும், ஏன்னா இது பட்டை கம்மி, ஃப்ரண்ட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்னும் போது இந்த டிஸ்டன்ஸும் உங்களுக்கு அதிகம். இதை பாருங்கள், இந்த வீல் பேஸோட டிஸ்டன்ஸு இதுதான் வெயிட் உட்கார்ற இடம், இது கிடையாது. அதனால் வெயிட் உட்கார்ற இடம் எங்கே இருக்குது? அரை கண்டெய்னரில் இருக்குது. மீதி இடம் அரை கண்டெய்னருக்கு இங்கே தான் போகும். அது இல்லாத எக்ஸ்ட்ரா பாடியோட கேபினோட முன்னாடி போதா, மொத்தமும் வந்து ஃப்ரண்ட் வெயிட்டில் போகுது. இந்த பின்னாடி கட்டை குறைச்சாதான் இந்த பிரச்சனை முடியும். குட் மார்னிங் மக்களே. நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழை வேற, ஒரு பக்கம் குளிர் எடுத்துக்கிச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா வெயிலெல்லாம் அதிகல. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. வண்டி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே போக போகிறோன்னு பார்த்தா டைல்ஸ் ரோடுக்கு தான் போக போகிறோம். அந்த சாத் நகர் தாண்டி பால் நகரில் போய் டைல்ஸ் ரோடு ஏற்ற போகிறோம். சரி ரைட்டு, வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். புறப்படலாமா? ரிங் ரோடு சர்வீஸ் ரோட்லேயே போக வேண்டியது தான். ஆல்ரெடி அங்கே எத்தனை வண்டி இருக்குன்னு தெரியல, போனாதான் தெரியும். கம்பெனி போய் பார்த்தாலும் தெரியும். எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஏஷியன் சிமெண்ட் டைல்ஸ் இருந்தது இல்லையா, அங்கதான் போக போகிறோம். 2 வண்டி ஆல்ரெடி முன்னாடி போயிருந்தா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ரோட அது நாளைக்கு தான் வரும். அந்த 2 வண்டிக்கு முன்னாடி போயிட்டோம்னா நம்மளுக்கு ரோட வந்து வாய்ப்பு இருக்கு. எப்படி ஆகும் போது தெரியல, போய் பார்ப்போம். இங்கேருந்து சர்வீஸ் ரோடு 15 வரைக்கும் சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டு சர்வீஸ் ரோட்ல வந்து லெஃப்ட். நேராக மறுபடியும் சர்வீஸ் ரோட்லேயே போனோம். இது உள்ள சிட்டிக்குள்ளே போகிறது. இந்த டோல் பார்த்தீங்களா, டோல் ஏறினா மறுபடியும் ரிங் ரோடு உள்ளே போயிடும். ஆனால் இந்த பக்கம் சர்வீஸ் ரோடு எது வரைக்கும் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த 16ஓட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த போட்டிருக்க மாட்டான். எப்படின்னா ஒரு மெயின் சிட்டி மெயின் இடம்லாம் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து சர்வீஸ் ரோடு கிடையாது. அந்த அளவுக்கு சின்ன சின்ன இடம் அதுக்கு மட்டும் தான் சர்வீஸ் ரோடு போட்டிருக்காங்க. ஏன்னா அதுனா கீழே சின்ன வண்டிங்க, காரு, 2 வீலரு எல்லாம் அப்படி போய் வந்துடும். அதிலேயே நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும். ரோடு உள்ளே வந்து திரும்பிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக 16ல் கொண்டு போய் சேர்த்துரும். அந்த ரோடு வருது பார்த்தீங்களா, அதாவது பெங்களூர் டு ஹைதராபாத் ரோடு, அதில் போய் ஜாயின் பண்ணி விடும். இந்த பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்குல்ல, அந்த இதுவாண்ட போயிட்டுருக்கேன். நிறையா பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, எங்க சுத்தம் மரம் மறைச்சிக்கிட்டே இருக்கு. ஈக்குவலோட்டி ஓடி வந்து திறந்து வைத்தார் என்றார்களே. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம். எல்லாம் மேகமூட்டமாக தான் இருக்கு, மறுபடியும் சாரல் அடிக்குது. வந்தாச்சு பெங்களூர் ஹைவேஸ். இந்த 45லேருந்து 50க்குள்ள போனா வண்டி குதிரை வண்டி மாதிரி குதிச்சுக்கிட்டே போகுது. காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமு, ஆஃபீஸ் அந்த மாரி நேரமாக இருக்கா, வண்டிங்க கொஞ்சம் போக்குவரத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் இந்த ரோடு சொல்லவே வேணாம், காரு தான் காசி.
கிளைமேட் நல்லா இருக்குது, ஜில்லுன்னு காத்தும் நல்லா ஜில்லுன்னு வருதா, நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா வெயில் வரதுனாலும் சொல்லலாம். பெங்களூர் இன்னும் 519 கிலோமீட்டர், கர்னூல் 165, சாத் நகர் ரைட்ல போனோம். இந்த சாத் நகர் உள்ள போயிட்டு ஸ்கிராப் இறக்கிட்டு வந்திருக்கேன் நான். இப்ப இல்ல, அது எப்போ அது ஆயிடுச்சு, ஒரு வருஷம் கிட்ட ஆயிருக்கும். ஏய், யாராவது ஒருத்தர் போங்களேன், சோடி போட்டுக்கணும். பெரிய வண்டி லோடு வண்டியே போகுது, இந்த சின்ன வண்டி ஓட்ட மாட்டேங்கிறாங்கப்பா. உடனே இந்த காருக்கு பொறுக்கல, ஏன்னா ஆறு வச்சுட்டு நான் தான் போவேன்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா தான் போகலாம். ரைட்ல இருந்து லெப்ட் வரவும் விட மாட்டேங்கிறாங்க இவ்வளவு சீக்கிரம். உடனே லைனா வந்துகிட்டே இருக்கிறாங்கப்பா. வடக்கு வண்டி மேட்டு மேல பிரேக் டவுனா. லோடு ஏற்றிக்கிட்டு எப்படியும் கர்னூல் போய் தான் போவோம். கடப்பா கர்னூல் 460 ரூபாய் அந்த டோல்கேட். பாவிங்களா, அவ்வளோ நேரம் எல்லாம் ரிவேர்ஸ் எடுத்துட்டு இருந்தானுவேன். நான் ரிவேர்ஸ் தள்ளி போகும்போது இப்போ மூவ் ஆகி போகுது. என்ன பண்றதுன்னு டோல்கேட்டை வச்சுக்கிட்டு எதனா ஒரு வண்டி ரொம்ப நேரம் ஆக்கிடுது. வந்துட்டோம் பால்நகர் கிட்ட. மசூதி एक डाइवर्शन பாலநகர். நல்லா இருக்குல்ல? கீழே பள்ளத்துல இருக்கு, எல்லாம் இது போட்டு கட்டியிருக்காங்க ஈவன் ஆகிறதுக்காக. சார், இந்த பாலம் வேலை முடிகிற இடத்துல லெஃப்ட் கட் பண்ணணும். இந்த வழியாகவும் போகலாம், ஆனால் கல் போட்டு வச்சிருக்காங்க. பள்ளமா இருக்கும், கொஞ்சம் பார்த்துதான் போகணும். அந்த கூட எடுக்கலாம், ஒரு அவசரமா எங்கதான் போறாரு. வண்டி ஏறி திரும்புற இடத்துல கொஞ்சம் படிக்கிறாங்க. ரயில்வே இதோட பாலத்துக்குள்ள போறேன். ஒரு வண்டி தான் போகும் இதுல. ஆப்போசிட்ல எதனா வண்டி வந்துருச்சுன்னா ஆறுனா வச்சுன்னா இங்கேயும் எங்கன்னா ஓரம் கட்டுருவாங்க. அப்படி இல்லை நடுவில் வந்துச்சுன்னா சொல்லதான். இதில் ஒரு சில பேர் நான் ஏன் போனேன் நீ போ
அப்படின்வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பாலன் நகர் ரயில்வே ஸ்டேஷன் போல. அது பாலன் நகர்னு ஒரு சில இடத்துல போட்டிருக்கு, பால் நகர்னு ஒரு சில இடத்துல போட்டிருக்கு. இந்த ரோட்லயே தான் போகணும். டமுக்கு டமுக்கு டமான்னு கரண்ட் கம்பம் சாஞ்சி போயிருக்குது. ஏதோ வண்டி தான் தள்ளி இடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தள்ளி கூட கொட்டி இருக்கு. முன்னாடி ஒரு வண்டி போகுது, ஈச்சர் வண்டி, யாருன்னு தெரியலையே. ஓ இந்த வண்டியா? ரைட் 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 மக்களே, இந்த வண்டி எனக்கு முன்னாடி வண்டி கம்பெனியில் இறங்கிச்சு. இப்போ எப்படி போகுதுன்னா அதுவும் டைல்ஸுக்கு தான் போகும். நம்ம டயர் சுற்றி பார்த்தோம் இல்லையா, அங்கே கூட இருந்திருப்பாரு இவர். ஓ வந்தாச்சு, இந்த கம்பெனி தான். என்ன மக்களே உள்ள பார்த்தீங்களா? ஒன்று, இது 1, அது 2, அந்தாண்ட 1 3, பாயிண்ட்ல 1 நிற்குது 4, இதோ ஒரு வண்டி 5. பாயிண்ட்ல வண்டி லோடு ஏற்றிட்டு இருக்காங்களா? இந்த வண்டி சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த வண்டிக்கு இந்த நேரம் நம்ம வண்டி அதே ரேஞ்சு தான் வரும். விடும்போது பார்த்து தான் விடணும். அங்கே வேற ஏதாவது கத்திரி கிடக்குறான். ஏய் ஏய் போதும் போதும், ஏய் வண்டி ரிவர்ஸ் வரடா, வேணாம். அந்த வீல் அந்தாண்ட பக்கம் வீல் தான் சுற்றின்னு கிடக்குது. வா வா பின்னாடி வா. கீரை வண்டி கீரை போட்டு வந்துருக்கிறா. வா வா வரலாம் வா. ஃபுல்லா மாறு ஃபுல்லா மாறு. ஸ்டடி பண்ணு, வீலை ஸ்டடி பண்ணு, வீலை ஸ்டடி பண்ணு. இல்லை இல்லை ஸ்டடி பண்ணி கொஞ்சம் முன்னே போயிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து போய்க்கலாம். அவ்வளோதான். கல்லேற கல்லேறா கல்லு அங்கே போகுது வண்டி. வேகம் இருக்குதா? வேகம் இருக்குதா? போகிறேன். வா வா இன்னும் வா. ரைட் வா. லெஃப்ட் சைடு மேல பாரு, லெஃப்ட் பாரு. இதே சைடு போவா. போ 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 போலாம் போ. ரெடி பண்ணிக்க. போ முன்ன ரைட் வா. ரைட் போறா காலே போ. ரேரோல காலே. நம்ம ஹைதராபாத் அங்க பரபரன்னு லோடிங் ஓடிட்டு இருக்கு. நம்ம வண்டி எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியல. இந்த சேத்துல அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பாடி வண்டியில் லோடு அன்லோடு பண்ணுறாங்க பாருங்க. காட்சி மேலே நின்றுக்கிட்டு கீழே தள்ளிக்கிட்டு இருக்கு. சின்ன வண்டி தான். மக்களே முக்காடு போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். ஏதோ அதுக்குள்ளதான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். அதான் கேன்டீனு. ஒன்றும் புரியல, மழை பெஞ்சிட்டு இருக்கா. எப்படி வண்டிக்கு போயிட்டு ஒடியாந்துட்டு சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரவ்வோண்டு சப்பாத்தியில் ஒரு சப்பாத்தி. இங்கே எல்லாம் வடக்கு நண்பர்கள் ஆகிட்டாங்களா ஆந்திராலையும், அதனால் கொஞ்சோண்டு சப்பாத்தியும் கொஞ்சம் சாப்பாடும் சாப்பிட்டேன். இன்னைக்கு நைட்டு வேலையாகாது போல், போய் தூங்க வேண்டியது தான். இப்படியே காத்திருக்க வைக்கிறாங்க. நாளைக்காவது லோடு ஆகுமான்னு தெரியல. நைட் ஆகிடும்னாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவும் ஆகாது. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா மணி 9:30 மணி ஆகுது. வாய்ப்பு கிடையாது. காலையில் ஏதாவதுன்னு பார்க்கலாம். நானும் கொஞ்சம் தூரம் நடந்து தான் வந்துட்டுருக்கேன். இந்த சேத்திர நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டைம் 11 மணி ஆகுது. லோடிங் ஏற்ற வான்ட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. ஆனால் அங்கே வண்டி ஃபுல்லாக தான் இருக்குது. வான்றாங்களே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி ரைட்டு போய் தான் பார்க்கலாம் வாங்க. பாயிண்டில் விட்டுட்டேன், போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒரு இரும்பு பிளேட்டு இதை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க. எதுக்குன்னா
இந்த சின்ன வண்டி இருக்கு இல்லையா, அது போய் போய் வரணும்ல, அதுக்காக. இவங்க நைட் நேரத்தில் ஏற்ற மாட்டாங்க, இப்போ நம்ம பரபரப்பு ஏற்றிட்டு இருக்காங்க, வண்டி அதிகமாக இருக்குன்றதால போல. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போது இவங்க நைட்டு ஏற்றவே மாட்டாங்க, 9 மணியோட க்ளோஸு அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ வண்டி அதிகமாக தலை ஏற்றிட்டு இருக்காங்க போல. வேலை கொஞ்சம் வேகமாக நடக்குது. உள்ள ஒரு பெரட் வச்சிருக்காங்க, ஆனால் நான் ஆளுங்க போய் தான் அடுக்குவாங்க இப்போ. ஆனால் எந்த இடத்துக்கு போக போகிறோம் தான் தெரியல. பரவாயில்ல, நம்மளுக்கு ரோடு ஏற்றுனா தான் முக்கியம். இடம் பிரச்சனை இல்லை, போய் இறக்கலாம் எதுவாக இருந்தாலும். வணக்கம் சொல்கிறாப்புல. அதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேலட்டு அதோட இது எடுத்து வச்சுட்டு இருக்காப்புல. லைனா அடிக்கிட்டு வருவாங்க. முதல்ல ஒரு கொஞ்சம் பிள்ளைங்க அப்படியே வைக்கிறாங்களே. அடுத்த இது ரெடியா இருக்கு. गूगल कंपनी है, गूगल का मोबाइल है, जियो का मोबाइल है, तो कैसे पता गूगल कंपनी है? ரெண்டாவது ஏற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து மொபைலு அதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நான் சும்மா ஷார்ட்ஸுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை வேணாம் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நிறைய பேர் எல்லாம் சொல்கிறது தானே. மழை வேற பெஞ்சபடியே கிடக்குதா, அது ஒரு மாதிரி ஃபுல்லாக சேத்துலேயே நடந்து போய் ஒரு மாதிரி கஷ்டம்னு இருக்கு. நைட் மக்களை பின்னாடி ஏற்றிட்டு இருக்காங்க, லோடு ஏற்றி உடனே இது பண்ணாங்க. கொஞ்சம் என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க, உடனேடியாக வீடியோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனியில் வந்து டிரைவர் உள்ளே போகிறான்னு ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. சரி, அந்த இடத்தையும் எதுக்கு நம்மளால புதுசாக கெடுத்து விடுவோனே அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்க்கலாம் விட்டுட்டா. அவங்க ஏற்றட்டும், ஒன்றும் இல்லை. இப்போ வண்டியில் கொண்டு வந்து வைப்பாங்க, அதை ரேக்கா அடுக்கி வச்சு லோடு ஏற்றி முடிப்பாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், இன்னைக்கு லோடு ஏற்றிடுவாங்க, ஆனால் பில்லு வந்து காலைல தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலைலனா அது காலைல ஆகுமா மதியம் ஆகுமா அது சாயந்தரம் ஆகுமான்னு கூட தெரியாது. லோடு ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் யோசிக்கிறது என்னன்னா, எனக்கும் முன்னாடி நேற்று கிடையாது முந்தா நாள் வந்த வண்டியே பாதி லோடு ஏற்றிட்டு முன்னாடி நிற்குது. அந்த வண்டியே இன்ன வரைக்கும் லோடு ஆகல. எனக்காவது முழுசாக ஏற்றி முடிப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. புரியல, போ பார்க்கலாம் என்ன நடக்குது. நான் சொன்னேன் பாருங்க, அந்த வண்டி அதை நிற்கிது பாருங்க, முன்னாடி அதை நிற்குதா. அந்த வண்டி தான் வந்து முந்தா நாள் வந்த வண்டி. ஒரு கிட்டத்தட்ட பாதியில் ஒரு முக்கால்வாசி ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். மீதி வந்து நேற்றுலேருந்து பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இன்ன வரைக்கும் ஏற்றவே இல்லை. ஒன்றும் புரியல. அவர் வந்து புலம்பிகிட்டே இருக்காரு எல்லார்கிட்டையும்.
நம்மளுக்கு எப்படி ஆகும்னு தெரியல. ஏற்றிட்டு கம்ப்ளீட்டாக ஏற்றி முடிச்சுட்டு பில்லு காலில் தான்ப்பா அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அவர் மாரி நம்மளே நிற்க வைப்பாங்களா என்ன எதுன்னு தெரியல. ரேட்டிலேருந்து ஏற்றியாச்சு. அந்த முனையில் முக்கிறத மட்டும் இருக்குது பாருங்க. எங்க அந்த இதில் போய் ஏறுமோ ஏறாதோ. லோடிங் ஏற்றி முடிச்சாச்சு. வெயிட்டு கம்மியாக தான் வரும் போலையா. ஃப்ரண்ட்லேயும் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஆர்டர் போட்டாங்களோ தெரில. சரி, கம்பெனிலேருந்து புறப்படலாம் வாங்க. பில்லு மதியம் தான் கொடுத்தாங்க. மெயின் ரோடு வந்து ஏறிட்டேன். இப்போ கர்னூல் மேலே போகலாமான்னு ஒரு சந்தேகமாக இருக்கு. பேசாமல் இப்படி போயிடலான்னு பார்க்குறேன். எப்படின்னா இங்கேருந்து சச்சர்லா போயிட்டு சச்சர்லாலேருந்து நேராக மிராலிகுடா, பெரியகுட்லா, ஒங்கோல், அதுக்கப்புறம் நெல்லூர், சென்னை. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஆவடி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆவடியில் எங்கன்னெலாம் தெரில. சரி போய் பார்க்கலாம். பங்கு வருது பிபிசி. டீசல் போட்டு போ. ஏன்னா தெலுங்கானா ஆந்திரா போயிட்டோன்னா 2 ரூபா கிட்ட ரேட்டு ஜாஸ்தி. இங்கேயே போட்டு போ. ₹6,000 போட சொல்லியிருக்கு. ₹96.21. போட்டிருக்கேன். இது வந்து இப்போ தமிழ்நாடு போயிடுமா பார்க்கலாம். இந்த மேட்டுக்கே ஏற மாட்டேங்குது. எதுவோ ஏறாப்புல. மொத்தம் பார்த்தீங்கன்னா அங்கே டீசல் போடும் போது 8 இன்ச்சு இருந்தது. 8 இன்ச்சு அதில் இப்போ ₹6,000 போட்டிருக்கேன். மொத்தமாக 11 இன்ச்சு இருக்குது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்பேன். தமிழ்நாடு போகணும். ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஊர். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போக வேண்டியது தான். இந்த ரோட்லேயும் போய் பார்ப்போம் எப்படி இந்த ரோடு அது மைலேஜ் தருதா என்ன ஏதுன்னு. சச்சர்லா 5 கிலோமீட்டர் இருக்குது. சச்சர்லா 0 கிலோமீட்டர். ரைட்டு. இந்த பாலை ஏறி இறங்கணும்னு லெஃப்ட் எடுக்கணும். இதுதான் அந்த ஊர். லெஃப்ட்டு திரும்பி கொஞ்ச தூரம் போயிட்டு டயர்லேருந்து கல் எடுக்கணும். கல்லுங்க இருக்கு. ரோட்ல போய் திரும்பி இருக்கலாம். நலகுண்டா 152. நான் கொஞ்சம் இந்த ஊரை தாண்டி வெளியே வந்திருக்கேன். இந்த ஊரை தாண்டின உடனே இது சிங்கிள் ரோடாக மாறிடும்.
இதில் போய் எவ்வளோ தூரம் போகிறோம், எத்தனை கிலோமீட்டர், எவ்வளோ டீசலுன்றது பார்க்கலாம். ட்ரிப்பு 0 பண்ணி தான் வச்சுருக்கேன். தானியங்கள் சேர்த்து வைக்கும் கிடங்கா. மரம் மறைச்சிட்டு இருக்கு பாதி பேர். இதே நிப்பாட்டிட்டு டயர்ல இருக்கிற கல்லை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போ. டொப்பு டொப்பு டொப்புன்னு அடிச்சுட்டே வருது ஒரு பக்கம். இந்த மழை ஈரத்துல ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னன்னா, டயர் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது. ஈரத்தில் கல் இருந்தா கூட தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கல் இது தெரியவே இல்லை. வேற ஒரு பக்கம் சேரா இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் தெரியவே தெரியாது. ஈரமாக இருந்தாலே தெரியாதுன்றேன், சேரு வேறையா. இங்கேருந்து பிடிக்குள்ளா போட்டால் 240 கிலோமீட்டர் வருது. விராலிகுடா போயிட்டு போகணும். 240 கிலோமீட்டர் வரைக்கும் விராலிகுடா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரோடு எப்படியும் ஒரு 180 கிலோமீட்டருக்கு மேலே வரும் மக்களே. இந்த முனையிலே ஒரு டோல்கேட் வருது. அப்போ இதில் 2 டோல்கேட் வருமோ. அந்த ரோடு நம்ம போயிருப்போம் பாருங்க, அது வந்து ஒன்று க்ளோஸில் இருக்கா. அப்போ இதில் 2 வரும்னு நினைக்கிறேன். 260 ரூபா டோல்கேட். பெரிய மேடு மாதிரி பார்த்தா தெரியல, ஆனா வண்டி திணறுது. இந்த இடம் கொஞ்சம் மலைகள் அது இது நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்திருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதுவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா இருக்கு. ஆனால் சாயந்தர நேரத்தில் வியூ பார்க்க இந்த தூரல் தான் கொஞ்சம் போடாத இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். பயிரிட்டு வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. இந்த ரோடும் கொஞ்சம் மேடாக தான் இருக்கு. அந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்ல, இது கொஞ்சம் மேடு ஏறி ஏறி இறங்குது. மக்களே இங்கே பாருங்க, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு வியூ, எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
அதான் நல்லா இருக்கு மக்களே, பார்த்துட்டே ஓட்டிட்டு போகலாம், நல்லா தான் இருக்கு. ஏன்னா உடனே இந்த மேடி ஏறும்போது தான் ஓட்டு வழியே நீட்டு இருக்கு, தான் இருக்கு. பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இருட்டிட்டு இருக்கோம். இந்த டைம்ல பார்க்க நல்லா இருக்கு. என்னமோ பயிரிட்டு வச்சிருக்காங்க, புதுதான் தெரியல. டோல்கேட் வேற வருது. இந்த டோல்கேட்டு செயல்பாட்டில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு தெரியல. ஒரு டோல்கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், இது ஓப்பனில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இல்லை. வா, பரவாயில்ல. அப்போ இந்த லைனில் மொத்தமாக சேர்த்து எப்படின்னா டச்சர்லாலேருந்து மிராலிகுடா போகிற வரைக்கும் 3 டோல்கேட் இருக்குது. 3 டோல்கேட்டில் ஒரு டோல்கேட் தான் செயல்பாட்டில் இருக்கும். மீதி 2மே வந்து க்ளோஸில் தான் இருக்குது போல். ஓப்பன் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையால் மூடிட்டு இருக்காங்க. அப்படியே ஹைதராபாத் ரிங் ரோட்லேயே சர்வீஸ் ரோட்டில் 12 வரைக்கும் வந்து வருவோம் பாருங்க, அந்த ரோடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் வரும் மிராலிகுடா. இந்த ரோட்டில் எம்டி வரும்போது ஒன்றும் தெரியல, லோடு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் வண்டி போகல. இருந்தாலும் அந்த ரோடுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் இதில் சின்ன சின்ன நிறைய ஸ்பீடு பிரேக் வேறு இருக்கா, அப்படியே ஸ்லோ பண்ணி எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். நான் என்ன நினச்சேன், சரி அதில் போன ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணாதுக்கு முன்னாடி வந்திருப்போம், 14,000 ரூபாய்க்கு டீசல் போட்டு போயிருப்போம். சரி இப்போ போவோம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். சரி அந்த இதில் போய் பாரு, இதுலேயே அது மைலேஜ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா, சரி ரைட் இதுலேயும் போய் ட்ரை பண்ணுவோம், இதில் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்த சிங்கிள் எதனா வருதுன்னா அப்படி போய் பார்க்கலாம். 2 ரூட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே. மிராலிகுடா அப்படியே ரைட்டு கட் பண்ணி போக வேண்டியதான். மேலே இருக்கு பாருங்க பைபாஸ். பங்க்கில் டீசல் போட்டு கிளம்புறதுலேருந்து 5 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன். 5 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்ரு. கரெக்டாக 200 கிலோமீட்ரு. சென்னை இன்னும் 460 கிலோமீட்டர் இருக்குது. நான் தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்தாச்சு. சரி இப்படியே ஓரம் கட்டிட்டு போயிட்டு பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டு வரேன். வேலை முடிஞ்சது. நான் ஒன்று இந்த ரோட்டில் பெரியகுடா டோல்கேட்டில் எப்பயுமே இருப்பாங்க, அது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கா பார்ப்போம். பெரியகுடா டோல்கேட் வந்துட்டேன். போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மறிக்கலை. இப்போ எப்படி இருந்தாங்கன்னா நிப்பாட்டுவாங்க, ஏன்னா அவுட் பண்ணுறது அவ்வளோதான் கண்டுக்கல போகும்போது. இப்போ உள்ளே இன் பண்ணதானே போகிறோம் ஆந்திராவுக்குள்ளே, அதனால் விட மாட்டாங்க. அதான் இருக்கு, கார் முன்னாடி இருக்கு. பரவாயில்லையே, இந்த பாடி வண்டி தமிழ்நாடு பாடி வண்டி நிப்பாட்டாங்க, நம்மளை பார்த்தாங்க, ஆனால் லைட் அடித்தாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் கண்டுக்கல. நிறையா வண்டி ரிட்டர்ன் எம்டி போயிட்டுருக்கு, அதனால் அப்படியே எதுவும் கண்டுக்க இல்லையோ.
இது பரவாயில்ல, இதுல ஒரு சின்ன நல்ல விஷயம்தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி தயங்கி தயங்கி எத்தனை வரும், அப்படி ஜோரா வருவோம். வரத்து பார்த்தா எம்டி வண்டியோ என்னவோ ஒரு சந்தேகத்திலே நிப்பாங்க. அந்த கேப்ல பாஸ் பண்ணி வந்துடும். அதுக்கு மீறி நிப்பாட்ட சொன்னாங்கன்னா நிப்பாட்டிக்கலாம். வேற தூரலா போட்டுக்கிட்டே இருக்கா. இந்த மாரி வாய்ப்புலாம் பகல் டைம்ல அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. அடிக்கிற வெயில்ல மழை வருமான்னு பார்த்துட்டு இருப்பான். அப்பெல்லாம் வராது. நைட் டைம்ல பெஞ்சிட்டு இருக்கா. ஆனா தெலுங்கானா ஃபுல்லாவே மழை தான். தெலுங்கானாவும் கொஞ்சம் ஆந்திராவும் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல மழை பெய்யுதான் தெரியல. போய் பார்ப்போம். நெல்லூர் 59, காவேரி 6 கிலோமீட்டரு. டைம் பார்த்தீங்கன்னா காலையில 4 மணி ஆகுது. 12 மணி நேரத்துக்கு மேல வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். டைம் 4:30 மணி ஆகுது. காவேரி தாண்டி ஹைவே பார்க்கிங் வரும். இதில் கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரமா நிப்பாட்டுவோம். கொஞ்ச நேரமாவது நிப்பாட்டிட்டு போலாம். அப்படியே வண்டியை திருப்பி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். டைம் 4:40. ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரமாக அது கழிச்சிருக்கலாம். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.